ஒரு பக்தரை பார்க்கறதுக்காக கடவுளே அந்த பக்தரோட வீட்டு வாசல்ல போய் நின்று அந்த பக்தரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, அப்படி ஒருத்தர் வெயிட் பண்ணாரு. அவர் யாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. புண்டலிகர் அப்படிங்கிற ஒரு விஷ்ணு பக்தர் இருந்தாராம். அவர் எப்போவுமே அவருடைய பெற்றோருக்கு சேவை செஞ்சுட்டே இருப்பாராம். புண்டலிகருடைய பக்தி மற்றும் அவருடைய பெற்றோர் மீது அவர் வச்சிருந்த பாசத்தெல்லாம் பார்த்து விஷ்ணு பகவான் பாண்டுரங்கனா அவதாரம் எடுத்து புண்டலிகரை பார்க்கறதுக்காக பண்டரிபுரத்துக்கு வராரு. அன்னைக்கும் புண்டலிகர் அவருடைய பெற்றோருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். பாண்டுரங்கன் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிறாரு. புண்டலிகர் பாண்டுரங்கன் வாசல்ல நிற்கிறத உணர்ந்து, என்னுடைய தாய் மற்றும் தந்தைக்கு நான் சேவை செய்து முடிக்கிற வரை நீங்கள் அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லி ஒரு செங்கலை எடுத்து வாசலில் வைக்கிறாரு. இது மேலே நில்லுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் தன்னுடைய பெற்றோருக்கு சேவை செய்து முடிக்கிற வரைக்குமே பாண்டுரங்கன் அவருடைய கையை இடுப்பில் வச்சு புண்டலிகரை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அம்மா அப்பாக்கெலாம் சேவை செய்து முடித்ததுக்கப்புறம் பாண்டுரங்கனை பார்த்து புண்டலிகர் வணங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு அருள் புரிந்த மாதிரி இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கன் கிட்ட வேண்டியிருக்கிறாரு. அதனால தான் இப்போ கூட மகாராஷ்டிரா மாநிலம் பண்டரிபுரத்தில் உள்ள சந்திரபாகா ஆற்றங்கரையில் எழுந்தருளியுள்ள புகழ்பெற்ற பண்டரிபுரம் விட்டலர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பாண்டுரங்கன் அவருடைய 2 கைகளையும் தன்னுடைய இடுப்பில் வச்சுட்டு அவர் பக்தரை பார்க்குறக்கு எப்படி காத்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி நின்று நமக்கும் அருள் புரிகிறாரு. இந்த கதை மூலம் பக்தியால் கடவுள் பக்தரின் வீட்டிலேயே காத்திருந்து அருள் புரிவார் என்பதை குறிக்கிறது. இது பாண்டுரங்கனின் பெருமையையும் பண்டரிபுரத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது.